Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டீப் ஸ்டேட் என்ற சொல் கடந்த சில ஆண்டுகளாக உலக அரசியல் விவாதங்களில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு அப்பால் நிரந்தர நிர்வாக அமைப்புகள், உளவுத்துறைகள் அல்லது அதிகார மையங்கள் அரசின் கொள்கை முடிவுகளில் மறைமுக செல்வாக்கு செலுத்துகின்றன என்ற கருத்தின் அடிப்படையிலேயே இந்த கோட்பாடு உருவானதாக கூறப்படுகிறது. ஒரு நாட்டின் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் தாண்டி பின்னணியில் இருந்து மறைமுகமாக அந்நாட்டில் அதிகாரத்தை செலுத்தும் நிழற்குழுக்கள்தான் இந்த டீப் ஸ்டேட் ஆகும். 2025ஆம் ஆண்டு தொடங்கி டீப் ஸ்டேட் என்ற சொல் நாட்டில் பயன்படுத்தப்படும் சொற்களில் பெரும் அந்தஸ்தை பெற்று முன்னணியில் உள்ளது. கயமை கொண்ட கபடதாரிகளை இந்த டீப் ஸ்டேட் என்ற சொல் குறிக்கிறது. இது ஒன்றும் வெறும் கற்பனை அல்ல. ஷாலோ ஸ்டேட் மற்றும் நான் ஸ்டேட் போலவே டீப் ஸ்டேட் என்பதும் மக்கள் வாழ்க்கையிலும் நாட்டின் நிர்வாக அமைப்பிலும் தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக மாறியுள்ளது. குறிப்பாக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை இந்த டீப் ஸ்டேட் உடன் இணைந்து உலக நாடுகளின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக அமைப்புகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகின்றன என்பதுதான் அதிர்ச்சியளிக்கும் உண்மையாகும். மேலோட்டமாக பார்த்தால் ஜனநாயக வளர்ச்சி, பொருளாதார உதவி, மத நல்லிணக்கம் என்று இனிக்க பேசும் இந்த டீப் ஸ்டேட்டின் வார்த்தைகளுக்கு பின்னால் அந்த நாட்டை தங்களின் நிரந்தர கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் மறைமுக திட்டம் நிறைந்திருக்கும். எப்படி இந்த டீப் ஸ்டேட் செயல்படுகிறது என்பதை நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வது அவசியமாகும். முதலில் தாங்கள் குறிவைக்கும் வளரும் நாடுகளில் உள்ள அறிவார்ந்த மற்றும் துடிப்பான இளைஞர்களை, அதிலும் நன்றாக ஆங்கிலம் பேசக்கூடிய, சமூக ஊடகங்களில் ஆளுமை செலுத்தக்கூடிய, மக்களிடம் எளிதாக பழகக்கூடிய திறமையான இளைஞர்களை அடையாளம் காண்கிறார்கள். பிறகு அவர்களுக்கான சர்வதேச அளவிலான ஃபெல்லோஷிப், எக்ஸ்சேஞ்ச் புரோகிராம்ஸ் மற்றும் உயர்கல்விக்கான முழு உதவித்தொகைகளை அள்ளி வழங்கி தங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சர்வதேச ஊடகங்கள் மூலம் அந்த இளைஞர்களை எதிர்கால தலைவர், புதிய தலைமுறை சிந்தனையாளர், மாற்றத்தின் நாயகன் என தொடர்ந்து முன்னிலைப்படுத்துகிறார்கள். இந்த மாய பிம்பத்தை பார்த்து அந்நாட்டு இளைஞர்களும் மக்களும் தங்களை காப்பாற்ற வந்த தேவ தூதர்கள் இவர்களே என்று நம்ப வைக்கிறார்கள். சமீபத்தில் USAID இன்டர்நியூஸ் நெட்வொர்க் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்திற்கு நிதி உதவி அளித்து வருவதை விக்கிலீக்ஸ் அம்பலப்படுத்தியுள்ளது. இன்டர்நியூஸ் என்பது அமெரிக்காவை தளமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்படும் ஒரு ஊடக ஆதரவு அரசு சாரா அமைப்பாகும். இந்த இன்டர்நியூஸ் 4000க்கும் மேற்பட்ட ஊடக நிறுவனங்களுடன் இணைந்து இடதுசாரி சித்தாந்தம் மற்றும் அமெரிக்க அரசின் பிரச்சாரம் குறித்து பத்திரிகையாளர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. இதன் 4000 ஊடக மையங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ளன. அவற்றில் ஒன்று இந்தியாவிலும் உள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை இன்டர்நியூஸ் நெட்வொர்க்கின் ஆதரவுடன் டெல்லியை தளமாக கொண்ட டேட்டா லீட்ஸ் என்ற ஊடக நிறுவனம் செயல்படுகிறது. டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் சையத் நசாகத் தான் இதை ஆரம்பித்துள்ளார். இந்த சையத் ஃபோர்ட் மற்றும் சோரோஸ் நிதி உதவி பெறும் பத்திரிகையாளர் குழுக்களான குளோபல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் நெட்வொர்க்கின் நிர்வாக குழு உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்டர்நியூஸ் நெட்வொர்க்கின் இந்திய பயிற்சி திட்டத்தின் பெயர் ஃபேக்ட் ஷாலா ஆகும். இந்த இந்திய திட்டத்திற்கு கூகுளும் ஆதரவளிக்கிறது. இந்த இந்திய பயிற்சி திட்டங்கள் அனைத்தும் பிரசாந்த் பூஷனுக்கு சொந்தமான சம்பாவனா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் பாலிசி அண்ட் பாலிடிக்ஸ் மூலம் செயல்படுத்தப்படுகின்றன. ரவிஷ்குமார், நக்சலைட் சோரி, அபர்ணா தேவல், கவிதா கிருஷ்ணன், ஆகாஷ் பானர்ஜி, சந்தீப் சௌத்ரி என இந்தியாவில் எந்த இடதுசாரி சூழலுடன் தொடர்புடையவர்களின் பெயர்களை குறிப்பிட்டாலும் அந்த பெயர்களை சம்பாவனா நிறுவனத்தில் காண முடியும். இன்டர்வியூஸின் நன்கொடையாளர் பட்டியலில் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன், ராக்ஃபெல்லர் பிரதர்ஸ் ஃபண்ட், ராக்ஃபெல்லர்ஸ் ஃபேமிலி ஃபண்ட், ராக்ஃபெல்லர்ஸ் ஃபவுண்டேஷன், ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், ஓக் ஃபவுண்டேஷன், மேக் ஆர்த்தூர் ஃபவுண்டேஷன், டெமோக்ரசி ஃபண்ட், ஒமிடியா நெட்வொர்க் மற்றும் ஸ்கோல் ஃபவுண்டேஷன் ஆகியவை உள்ளன. USAID அமைப்பின் மூலமாக டீப் ஸ்டேட் இந்தியாவில் 2500 ஒர்க் ஷாப்புகள் நடத்தி 75,000க்கும் மேலான இளைஞர்களுக்கு ஊடகத்துறையில் பயிற்சி அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரத இறையாண்மைக்கு எதிராக கருத்துக்களை பரப்பும் இந்த USAID சார்ந்த அமைப்புகள் இந்தியாவில் பணத்தை தண்ணீராக வாரிறைத்துள்ளன. வாங்கிக் கொண்ட பணத்துக்கு விசுவாசமாக நாடு முழுவதும் தாய்நாட்டிற்கு எதிரான விஷ கருத்துக்களை இந்த இளைஞர்கள் பரப்பி வருகின்றனர்.
இடதுசாரி சித்தாந்தம், ஊடகங்கள் முதல் கல்வி மற்றும் கலைகள் வரை இந்திய சமூகத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் இப்படிதான் ஊடுருவி உள்ளது. அடுத்த கட்டமாக மனித உரிமைகள் அமைப்பு, மாணவர் சங்கம், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்ற பெயரில் புதிய குழுக்களை உருவாக்கிய பின்னர் சரியான நேரம் வரும்போது மாற்று அரசியல், ஊழலற்ற ஆட்சி என்ற முழக்கத்தோடு இந்த இளைஞர்கள் புதிய கட்சிகளை தொடங்குவார்கள் அல்லது முக்கிய கட்சிகளில் பெரிய பொறுப்புகளுக்கும் கொண்டு வரப்படுவார்கள். இந்த டீப் ஸ்டேட் இளைஞர்களின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கும் பிரம்மாண்டமான ஊடக விளம்பரங்களுக்கும் ஆயிரக்கணக்கான கோடிகளில் வெளிநாட்டு நிதி பல தொண்டு நிறுவனங்கள் மூலமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு தேர்தலில் செலவழிக்கப்படும். இறுதியில் மக்களின் வாக்குகளை பெற்று டீப் ஸ்டேட்டின் இளைஞர்கள் அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள். அப்பாவி நாட்டு மக்களோ தங்கள் வாக்குகளால் ஆட்சி மாற்றம் வந்ததாக நினைப்பார்கள். உண்மையில் தாங்கள் கொண்டுவர நினைத்த பொம்மை ஆட்சியை டீப் ஸ்டேட் கொண்டு வந்திருக்கும். அதன் பிறகு டீப் ஸ்டேட் தனது உண்மையான ஆட்டத்தை நாட்டில் தொடங்கும். IMF, வேர்ல்ட் பேங்க் போன்ற அமைப்புகள் மூலம் பெருமளவில் கடன்களை வழங்கி பொருளாதார சீர்திருத்தம் என்ற பெயரில் அந்த நாட்டின் இறையாண்மையை சீர்குலைப்பார்கள். மேலும் அந்த நாட்டின் எண்ணெய், கனிம வளங்கள், வேளாண் உற்பத்தி என அனைத்தும் வெளிநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களின் கைகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்படும். தனியார்மயம் என்ற பெயரில் நாட்டின் பொதுச் சொத்துக்கள் சூறையாடப்படும். இன்னொரு புறம் மனித உரிமை, ஜனநாயகம் என்ற பெயரில் அந்நாட்டு அரசில் டீப் ஸ்டேட் தங்கள் கொள்கைகளை திணிப்பார்கள். 2003 ஜியார்ஜியாவில் நடந்த ரோஸ் புரட்சி, 2004 உக்ரைனில் நடந்த ஆரஞ்சு புரட்சி, 2005 கிர்கிஸ்தானில் நடந்த துலிப் புரட்சி என வளரும் நாடுகளில் டீப் ஸ்டேட் நடத்திய மாணவ போராட்டம் ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது. டீப் ஸ்டேட்டின் திட்டமிட்ட செயல் மற்றும் மூளைச்சலவையின் விளைவாக அடுத்தடுத்த தலைமுறைகள் அழிவை நோக்கி நகர்ந்து வருகின்றன. இது விழித்தெழுந்து கட்டுப்பாட்டை மீண்டும் கையில் எடுக்க வேண்டிய நேரம். ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு கருத்து சுதந்திரமும் உண்மையும் மிகவும் அவசியமானவை என்றாலும் அவை இந்திய பாரம்பரியத்தை மீறாததாக இருக்க வேண்டும் என்பதே உண்மை. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.